வணக்கம், நான் முரளி. நீங்கள் பார்த்துக்கிருக்கிறது எஸ்எஸ்சி தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா CGL 2020 கேட்ட மேக்ஸ் கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம். பார்ட் 11 வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 7, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 85, எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப் ஈக்குவல் டு 913. தென் த வேல்யூ ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட். ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சம்ம நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா, ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப்போட ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதில் வந்து நமக்கு தேவையானது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டு, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயரோட வேல்யூ, அப்புறம் வந்து எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இசட் ப்ளஸ் இசட் எக்ஸ். ஸோ இந்த வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம இதை கண்டுபிடிக்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆஃப் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இசட் ப்ளஸ் இசட் எக்ஸ். ஸோ இப்போ நம்ம டேரக்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் 7 ஸ்கொயர் 49 ஈக்குவல் டு 85 ப்ளஸ் 2 ஆஃப், ஸோ இது டோட்டலாக நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இந்த 85 49ல் மைனஸ் பண்ணால் நமக்கு -36 கிடைக்கும். ஈக்குவல் டு 2x. ஸோ நமக்கு இந்த xy ப்ளஸ் ஒய்செட்டோட வேல்யூ -18 கிடைக்கிது. ஸோ இதை நம்ம டேரெக்டாக அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அடுத்து நம்ம இந்த ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணி அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிற எல்லாத்தையுமே. ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப் மைனஸ் 3xy இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஹோல் ப்ராக்கெட் இன்ட்டு ஹோல் ப்ராக்கெட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3 ஆஃப் xy ப்ளஸ் ஒய்இசட் ப்ளஸ் இசட் எக்ஸ். ஸோ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ இதோட வேல்யூ 913 மைனஸ் 3xy இசட்டோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ 7 இன்ட்டு இதோட ஹோல் ஸ்கொயர் 49 மைனஸ் 3 இன்ட்டு -18. ஸோ அப்போ இது ப்ளஸ் ஆயிரும் 54 ஆயிரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 103 கிடைக்கும் இன்ட்டு 7. ஸோ 103 இன்ட்டு 7ஓட வேல்யூ வந்து 721. ஸோ 913ல் வந்து 721 மைனஸ் பண்ணால் நமக்கு 28 192 இருக்கும். ஸோ 192 ஈக்குவல் டு 3xyz கிடைக்கும். 3xyz ஈக்குவல் டு 192. அப்போ xyzோட வேல்யூ வந்து 64 இருக்கும். இப்போ இதை நம்ம கியூப் ரூட் எடுத்தோம்னா நமக்கு 4 கிடைக்கும். ஸோ அதான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் த 7-digit number 94x29y6 is divisible by 72, then what is the value of 2x plus 3y for x is not is equal to y? ஓகே, இந்த நம்பர் இருக்குது. ஸோ 72ஆல் டிவைட் ஆகாது. அப்போ வந்து 8ஓட டிவிசிபிள் ரூலையும் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், 9ஓட டிவிசிபிள் ரூலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 8ஓட டிவிசிபிள் ரூலில் வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ லாஸ்ட்டு 3 நம்பர் வந்து 8ஆல் டிவைட் ஆகணும், 9y6. ஸோ இப்போ இதை 8ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து பாசிபிள் வேல்யூஸ் என்னென்ன வரும்னா 7 இல்லாட்டி 3 கிடைக்கும். இந்த ஒய்க்கு வந்து 7 போடலாம், இல்லாட்டி 3 போட்டால் அந்த இது 8ஆல் டிவைட் ஆகும். ஓகே, 9ஆல் இப்போ டிவிசிபிள் ரூலை ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு 30 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வரும். ஸோ இது வந்து 9ஆல் டிவைட் ஆகணும். ஸோ அப்போ பாசிபிள்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட பாசிபிலிட்டி என்ன வரும்னா 6 வரும், இல்லாட்டி 36 45 வந்து 9ஆல் டிவைட் ஆகுமா? ஸோ 36 15 தான் பாசிபிள். இப்போ நான் வந்து ஒய்யோட வேல்யூவை வந்து 3ன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஸோ ஒய்யோட வேல்யூ 3னா எக்ஸோட வேல்யூ 3. ஸோ அவங்க கண்டிஷன் சொல்லிட்டாங்க, எக்ஸும் ஒய்யும் நாட் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3 வந்து இங்கே யூஸ் பண்ண முடியாது. இப்போ நான் ஒய்யோட வேல்யூ வந்து 7ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸோட வேல்யூ 8. ஸோ எனக்கு வந்து ரெண்டே ஆட் பண்ணால் 15 வருது. ஸோ இது வந்து 8ஓட டிவிசிபிள் ரூலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ ஒய்யோட வேல்யூ 7, எக்ஸோட வேல்யூ 8 தான் நான் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ 2 × 8 வந்து 16, 3 × 7 21. ஸோ 37 தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். In a circle with center O, PAX and PBY are the tangent to the circle at a point A and B from an external point P. Q is a point on a circle on any point such that QAX is equal to 59 degree and QBY is equal to 72 degree. So what is the measure of AQB? ஸோ நமக்கு டயக்ராம் வந்து
இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டேஞ்சன்ட்டு க்யூன்ற பாயிண்ட்லேருந்து டேஞ்சன்ட்டில் டச் ஆகுது. ஸோ இது ரெண்டும் ஒரு கார்டு. இந்த சம்மை நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னா சர்க்கிளில் இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி தான். ஸோ ஒரு டேஞ்சன்ட்டு சர்க்கிளை மீட் பண்ணுற இடத்துல 2 கார்டு மீட் ஆச்சுன்னா ஸோ இந்த வேல்யூ தீட்டானா அதே மாதிரி அந்த 2 டேஞ்சன்ட்டும் கார்டுக்கும் நடுவில் இருக்க வேல்யூ தீட்டாவாக தான் இருக்கும். ஸோ அதே தான் இங்கே இருக்குது. ஏஎக்ஸ் பிஏஎக்ஸ்ன்ற டேஞ்சன்ட் வந்து சர்க்கிளில் மீட் ஆகுதா. ஸோ அந்த 2 கார்டையும் இந்த இடத்துல மீட் பண்ணுது. அப்போ இந்த வேல்யூ தீட்டாவாக இருந்தால் இந்த வேல்யூவும் தீட்டாவாக தான் இருக்கும். ஸோ அது வந்து 59. அப்போ இதுவும் 59ஆக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த டேஞ்சன்ட் வந்து இங்கே மீட் ஆகுது. அப்போ வெளியே இருக்க வேல்யூ தீட்டானா உள்ளே இருக்கிறதும் தீட்டாவாக தான் இருக்கும். ஸோ இந்த வேல்யூ 72 டிகிரியாக இருக்கும். இப்போ என்ன கேட்குறாங்க, ஏ கியூ பியோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ 72 + 59ஓட வேல்யூ வந்து 131. ஸோ 131 வந்து 180லேருந்து நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு 49 டிகிரி தான் ஆன்சர். ஸோ ஏக்கு பியோட வேல்யூ வந்து 49 டிகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ரூட் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் ப்ளஸ் கொசிகன் ஸ்கொயர் ஹோல் ப்ராக்கெட் இன்ட்டு மறுபடியும் ஹோல் ப்ராக்கெட் சைன் தீட்டா 1 + காஸ் தீட்டா டிவைட் பை 1 + காஸ் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, நமக்கு வந்து 1 - சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு தெரியும். ஸோ அப்போ இங்கே 1 இருக்குது மைனஸ் சைன் ஸ்கொயர் இருக்குது. இதை நான் அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டாவை மாற்றுறேன். அப்போ இந்த இதுலேயும் ஒரு காசை வெளியே காமனாக எடுத்துக்கிறேன். அப்போ எப்படி வரும்னா சைன் தீட்டா 1 + காஸ் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா 1 + காஸ் தீட்டா. ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுறா நமக்கு இந்த வேல்யூ டோட்டலாக டேன் தீட்டாவாக மாறிடும். நான் இந்த ஹோல் வேல்யூவை டேன் தீட்டாவாக சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இந்த டேன் தீட்டா வந்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே போகிறப்ப ஸோ ரூட்டுக்குள்ளே போகுது. அப்போ டேன் ஸ்கொயர் தீட்டான்னு போகும். ஸோ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு டேன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு டேன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இந்த மாதிரி இது உள்ளே போனால் சேஞ்ச் ஆகிரும். இப்போ இந்த கொசிகன் தீட்டான்றது 1 / சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு டேன் ஸ்கொயர்ன்றது சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இப்போ இந்த சைன் ஸ்கொயர் நான் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ அந்த 1 / காஸ் ஸ்கொயர்ன்றது சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவாக மாறும். ஸோ அப்போ இங்கே இருக்கிறது அப்படியே கீழே எழுதுனா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு டேன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். இப்போ இது ரெண்டுலேயே காமன் ஆகுது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு பேலன்ஸ் வந்து 1 + டேன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கும். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா = 1ன்றது நமக்கு இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி. ஸோ அது வந்து டிரைவ் ஆனது 1 + டேன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ அதுக்கான வேல்யூ வந்து சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ மறுபடியும் இதை ரூட் எடுத்தால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இந்த டோட்டல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இதை வந்து நம்ம டிகிரி வச்சும் போடலாம். பட் அது ரொம்ப லாங் ப்ராசஸாக போகும். இதுவே ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஆங்கிள் ஏபிசி ஹேஸ் அ சைட் 5 cm, 6 cm and 7 cm. AB extended touches the circle at P and AC extended touches the same circle at Q. Find the length of A. ஸோ நமக்கு டயக்ராம் இந்த மாதிரி தான் வரும். இப்போ 3 ட்ரையாங்கிளோட சைடு கொடுத்துட்டாங்க. ஸோ 5, 6, 7 என்ன கேட்குறாங்கன்னா ஏக்யூவோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இந்த வேல்யூ டச் ஆகிற சர்க்குலர் டச் ஆகிற பி க்யூன்னு கொடுத்துட்டாங்க. இந்த ஏக்யூவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒரு சர்க்கிள் இருந்துச்சு, அதில் வந்து 2 டேஞ்சன்ட் மீட் ஆகுதுன்னா அந்த 2 டேஞ்சன்ட்டோட வேல்யூ ஈக்குவலாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபியோட வேல்யூ ஏக்யூவோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இதை வந்து இப்போ ஓன்னு வச்சுக்கிட்டோம்னா பிஓவோட வேல்யூ பிபியோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஏன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா இது வந்து ஏவாக தான் இருக்கும். அப்போ பிசியோட டோட்டல் வந்து 6. அப்போ இது வந்து 6 - ஏவாக இருக்கும். அப்போ சிக்யூவும் 6 - ஏவாக இருக்கும். ஸோ அதே இதை தான் நம்ம திருப்பி யூஸ் பண்ணுற போகிறோம். ஸோ 5 + A is equal to 7 + 6 - A. ஸோ 5 + A is equal to 7 + 6 வந்து 13 - A. இப்போ நம்ம இதை வச்சு ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ 2A is equal to 8. இப்போ ஏவோட வேல்யூ 4. அப்போ இந்த வேல்யூ 4னா இந்த வேல்யூ 2வாக இருக்கும். ஸோ அப்போ சிக்யூவோட வேல்யூ 2. அப்போ 7 + 2 9. ஸோ ஏக்யூவோட வேல்யூ 9 cm. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 2 men and 7 women can complete a work in 28 days, whereas 6 men and 16 women can do a same work in 11 days.
In how many days can 7 men complete the same work? ஸோ 2 men ப்ளஸ் 7 women 28 days செய்கிற வேலை அதே வேலையை 6 men ப்ளஸ் 16 women வந்து 11 days செஞ்சு முடிச்சுடுவாங்களாம். இப்போ நம்ம இதை ரெண்டு ஈக்குவல் பண்ணால் நமக்கு மென்னுக்கும் உமனுக்கும் இருக்க எஃபிஷியன்சி கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த 28 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 56 மேல் ப்ளஸ் 7 into 28 வந்து 196 women equal to 66 மேல் ப்ளஸ் இது 16 176 women. ஸோ 66லேருந்து 56 மைனஸ் பண்ணால் 10 மேல். ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறப்ப 20 women. அப்போ ஒரு மேல் செய்கிற வேலையை 2 women செய்வாங்களாம். ஸோ மேல் இஸ் ஈக்குவல் டு 2 women. அப்போ 7 மேல்னால் இங்கே 14 women வேலை செய்யணும். இப்போ இது ரெண்டில் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோ டேஸில் அவங்க வேலை முடிப்பாங்கன்னு. ஸோ அப்போ இங்கே நான் இந்த 2 men அதை எடுத்துக்கிறேன். 2 menனா அப்போ 4 women. ஸோ 4 + 7 வந்து 11 women. ஸோ டோட்டல் 11 women 28 days வேலை பார்த்தா அதே ஒர்க்கை 14 women. ஸோ இந்த 7 menன்றதை 14 women மாற்றிட்டேன். எவ்வளோ டேஸில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. 14 into 2 28. ஸோ 22 days அவங்க அந்த வேலையை முடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Selling an article for 650 rupees, person loses a 50% of his selling price. ஸோ செல்லிங் ப்ரைஸில் அவர் வந்து 15% லாஸ் ஆகுது. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, வாட் ப்ரைஸ் ஷுட் ஹீ செல் டு கெயின் 15% ஆன் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இங்கே ஃபஸ்ட் எல்லாமே செல்லிங் ப்ரைஸில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து 15% லாஸ் ஆகுதான். இப்போ நமக்கு 100 தான் 640 rupeesனால் 115 பண்ணால் நமக்கு டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிரும். ஸோ அப்போ கேன்சல் பண்ணால் நமக்கு 5 32 5 கேன்சல் பண்ணால் 23 into 32. ஸோ 23 into 32 வந்து 6. ஸோ 9 + 4 13 736 தான் நமக்கு இங்கே காஸ்ட் ப்ரைஸ். ஸோ அப்போ 15% வந்து கெயின் இருந்தால் என்ன செல்லிங் ப்ரைஸ்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸில் 15%னால் 115/100. ஸோ 20 23. ஸோ 10ஆல் கேன்சல் பண்ணால் நமக்கு 368. ஸோ 368 into 23யோட வேல்யூ வந்து ஸோ கண்டிப்பாக வந்து 4ஆக தான் இருக்கும் யூனிட் டிஜிட். ஸோ ஆப்ஷனில் பார்த்தா ஒரே ஒரு ஆன்சர் மட்டும்தான் இருக்குது. 846.4 மட்டும்தான் யூனிட் டிஜிட் 4ல் வருது. ஸோ அதான் நமக்கு செல்லிங் ப்ரைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். If a² + c² + 17 is equal to 2a minus 8b minus 2b², what is the value of a³ + b³ + c³? ஸோ அந்த 2 ஃபஸ்ட்டு நான் உள்ளே கொண்டு போயிருக்கிறேன். அப்போ வந்து a² + c² + 17 is equal to 2a minus 16b minus 4b² இருக்கும். ஸோ இந்த வேல்யூ எல்லாத்தையுமே நான் இந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன். அப்போ வந்து a² minus 2a இருக்கும், 4b² + 16 இருக்கும், c². ஸோ எதுவுமே இல்லை, c² அப்படியே தான் இருக்கும், வெறும் c² மட்டும் தான் இருக்கும், ப்ளஸ் 17. ஸோ இந்த ப்ளஸ் 17ன்றது எப்படி நம்ம பிரித்து எழுதலாம்னா a minus 1 ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ. ஸோ a² + 1 minus 2a. ஸோ இதுதான் இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூயும் பிரித்து எழுதுறப்ப இந்த 17 வந்து பிரிஞ்சிடும். ஸோ இங்கே வந்து ப்ளஸ் 1 ஆகும், இங்கே வந்து 16b இருக்கா. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா 2b minus 4. ஸோ 2b minus 4ன்றது தான் சரி ப்ளஸ் 4 அப்படின்றத இந்த ஹோல் ஸ்கொயர் பண்ணால் தான் நமக்கு இது கிடைக்கும். அப்போ நமக்கு வந்து லாஸ்ட்டாக ஏபி அப்போ வந்து 8 into 2 + 16 தான் இருக்கும் இங்கே. ஸோ இதோட வேல்யூ 16. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாமே ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கும். இப்போ இந்த வேல்யூ வந்து a minus b, இந்த வேல்யூ வந்து 2a + b. ஸோ c² வேல்யூ வந்து 0. ஸோ ஈக்குவல் பண்ணால் நமக்கு 0ன்னு தான் வரும். இப்போ எல்லாத்தையுமே நான் c = 0 ஈக்குவல் பண்ணுறேன். அப்போ நமக்கு ஏவோட வேல்யூ 1ன்னு வரும், பியோட வேல்யூ வந்து -2ன்னு கிடைக்கும், சியோட வேல்யூ 0. இப்போ 1 வந்து க்யூப் பண்ணால் 1, -2 வந்து க்யூப் பண்ணால் -8. ஸோ 0 க்யூப் பண்ணால் 0. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் வந்து -7. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A sum of 31,866 is divided between A, B and C such that ratio of the shares of A and B is 9:8 and that of A and C is 4:5.
த ஷேர் ஆஃப் பி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து ஏபியோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க 9:8. ஸோ அடுத்து வந்து ஏசியோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ 4:5. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 45, 36, 32 கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நமக்கு ஆட் பண்ணால் 113 கிடைக்கும். மேலே வந்து பியோட ஷேர் வந்து 32 இன்ட்டு 3186 அதால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு பியோட ஷேர் கிடச்சிரும். ஸோ 113ல் நம்ம கேன்சல் பண்ணால் 282 கிடைக்கும். இதை டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 2 × 2 வந்து 4. ஸோ யூனிட் டிஜிட்டில் பார்த்தா நமக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கும். ஸோ 9024 தான் பியோட ஷேர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்.